வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 17 தேதி வரை ஒரு சில கிரகங்களுடைய அடிப்படையில் சில பலன்களுக்காக ஒரு பதிவாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தொகுப்பாக இங்கே கொடுக்கிறேன். முக்கியமாக இது எதற்காக அப்படிங்கறத நம்ம விளக்கமாக பார்க்கலாம். 2 செட் ஆஃப் பிளானட்ஸ் சொல்லக்கூடிய பரிவர்த்தனை அமைப்பை பெறக்கூடிய 2 முக்கியமான கிரகங்களுடைய இருவிதமான இணைவு இந்த 15 நாட்களில் தொடங்க இருக்கிறது. சோ இதை நீங்க விவரமாக பார்ப்பதற்கு பொறுமையாக இந்த பதிவுகளை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி எதனால் இந்த பலன்களை தொடங்குகிறோம் அப்படின்னு பார்த்தால், காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்குடைய மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய் கிரகம் மிதுன ராசியில் இதுவரை ராகுவுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரையில் சென்று கொண்டிருந்த அந்த நிலை மாறி இந்த 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அவர் குருவினுடைய புனர்பூச நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது. செவ்வாய் குருவாக மாறுகிறார் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ரொம்ப முக்கியமான இன்னொரு கனெக்ஷன், இந்த செவ்வாய் குரு சாரத்தில் செல்வதும் அந்த குரு கிரகம் அந்த செவ்வாய் நிற்கக்கூடிய மிதுனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்து அவர் செவ்வாயுடைய மிருகசீரிடத்தில் செல்வதும், குரு செவ்வாய் சாரத்திலும் செவ்வாய் குரு சாரத்திலும் ஒரு பரிவர்த்தனை அப்படிங்கிற முதல் 2 கிரகங்களாக இங்கே நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக செப்டம்பர் 30 தொடங்கிய இந்த பலன்களுக்கு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி கும்ப ராசியில் சனி கிரகம் வக்ரகதியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த சனி கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் அவர் வக்ரகதியிலேயே குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்து இப்பொழுது ராகுவுடைய நட்சத்திரத்தை டச் பண்ணக்கூடிய நிலையில் வரக்கூடியது ஒரு முக்கியமான நிலை. இந்த நட்சத்திர சஞ்சார மாற்றம் ரொம்ப அதிகமான ஆளுமையை எல்லா ராசியினருக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட ஒரு விஷயம். மேலும் இந்த ராகுவினுடைய சாரத்தில் செல்லக்கூடிய சனி கிரகத்திற்கு இந்த ராகு கிரகம் குருவினுடைய வீட்டில் அமர்ந்து இந்த சனியுடைய நட்சத்திரத்தில் செல்கிறார். இது ஜோதிடம் பேசிக்ஸ் தெரிந்தவர்களுக்கு எளிதில் புரியும். இந்த ஒரு நிலையில் ராகுவும் சனியுமே எப்படி பரிவர்த்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி ராகு சாரத்தில் செல்வதும் அந்த ராகு மீண்டும் சனி சாரத்தில் செல்வதும், மீன ராசியில் ராகு கிரகம் உத்திரட்டாதியில் செல்லக்கூடிய நிலை. இந்த சனி இதுநாள் வரை குருவுடைய சுபகிரக தொடர்பில் இருந்து இவர் ராகுவுடைய தொடர்பிற்கு வக்ரகதியிலேயே புரட்டாதியில் இருந்து சதயத்திற்கு அந்த மாறக்கூடிய நிலை. இது ரொம்ப ஒரு அதிக ஆளுமையை அனைவருக்கும் கொடுக்கும். எதுவுமே ஒரு நல்ல நிலை போன்று தோன்றவில்லை. ஒரு சில நண்பர்களை தவிர, தசா புத்திக்கு ஏற்றாற் போல சில நன்மைகளை தவிர பெரிய அளவிற்கு கோச்சாரம் பெரிய உதவி யாருக்கும் செய்யவில்லை அப்படின்னே சொல்லலாம். சோ இதை நம்ம பொதுவான பலன்களாக இங்கே நிறுத்திவிட்டு தொடர்ந்து ஒரு ராசிகளுக்கும் இந்த இணைவு, இந்த ஒரு பரிவர்த்தனை யோகம் போன்று 2 கிரகங்களுடைய நிலை, குரு செவ்வாயுடைய பரிவர்த்தனை போன்ற ஒரு நிலையும் ராகு சனியுடைய பரிவர்த்தனை போன்ற ஒரு நிலையும் என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு 12 ராசிகளுக்கும் விளக்கமாக பார்க்கலாம். முதலில் மேஷ ராசிக்கு செப்டம்பர் 30 தொடங்கி அக்டோபர் 17 வரை என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். இவர்களுடைய ராசிக்குடைய அஷ்டமஸ்தானத்திற்குடைய செவ்வாய் கிரகம் 3ஆம் வீட்டில் குருவுடைய சாரத்தில் செல்வது இவங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல நிலை அப்படின்னே சொல்லலாம். குரு வக்ரகதி அடையக்கூடிய வரையில் இவர்களுக்கு இது ஒரு நல்ல நிலை. இதற்கிடையில் இந்த குரு கிரகமும் வக்ரம் அடையக்கூடிய நிலை அக்டோபர் 8ஆம் தேதி இருக்கிறது. நம்ம அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு அதை தவிர்த்து விட்டு இந்த பலன்களை சொல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஏனென்றால் குரு வக்ரத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி பலன்களை எடுக்கும் பொழுது எதுவுமே உருப்படியாக சொல்ல முடியாத அளவிற்கு அதிகமான கிரக தொடர்பு ஏற்பட்டுவிடும். இது முதல் வாரம் வரை இவங்களுக்கு ஓரளவிற்கு ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம். இவங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வும் மிகப்பெரிய ஒரு அதிகமான ஒரு நன்மைகளையும் அடையக்கூடிய அளவிற்கு இவங்களோட முயற்சிகளுக்குடைய பலன்களாக இது நடக்கும். இவங்க ராசிக்குடைய கிரகம் 3ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் குரு சாரத்தில் செல்வது அதிர்ஷ்டத்தினால் திடீர் தனப்பிராப்தி, வெளிநாட்டு தொடர்பினால் திடீர் தனப்பிராப்தி, திடீரென்று பழைய கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான நல்ல ஒரு வளர்ச்சி, மேலும் இவங்களுடைய குழந்தைகளுக்கும் அற்புதமான பொருளாதார உயர்வு, குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியான நிலை, சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லலாம். எல்லாமே குடும்பத்தை நோக்கிய ஒரு பெரிய முயற்சிகளுக்குடைய வெற்றியாக மேஷ ராசி நண்பர்களுக்கும் அவங்களுடைய குழந்தைகள் வழியில் இவங்களுடைய பாரம்பரியத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். சில நண்பர்களுக்கு திருமணம் சம்பந்தமான நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்க கூடிய அந்த நண்பர்களுக்கு திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சிலருக்கு வீடு வாகனம் போன்ற
ஒரு நல்ல ஒரு விஷயங்களுக்காக சுபவிரயம் ஏற்படும். திடீர் சுபவிரயங்களாக இவங்களுக்கு இது நடக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. அற்புதமான சுப நிகழ்ச்சிகள், சுப விரயங்கள், இவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், குழந்தைகளுக்கும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக இவர்களுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு நீண்ட நாள் தடைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே நீங்கும். அவர்களுக்கு வருமானத்தில் அதிகமான உயர்வான ஒரு வருமான நிலை, பணியில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த நிலை, பணியே இல்லாத இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு பணி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை, அதற்காக அவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் செல்வதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்புகளால் அவர்களுக்கு நல்ல ஏற்றமான பலன்கள் நடக்க இருக்கிறது. அந்த அளவிற்கு இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இருக்கிறது. போராடி முயற்சி செய்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதற்காக நீங்க எதிரிகளோடு போராடுவதை தவிர்ப்பது கூட நல்ல நிலை. ஏனென்றால் இது எப்பவுமே ஒரு கால விரயமும் நேர விரயமும் கொடுக்கக்கூடிய நிலை. எதிரிகள் அப்படின்னு நீங்க உணரக்கூடியவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த எதிரிகளை தவிர்த்து இந்த 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்குடைய உங்களுடைய முயற்சியானது பணிக்கான ஒரு உயர்வை நீங்க தேடிக்கொள்ளலாம். நீங்க முயற்சிக்கக்கூடிய பணி கிடைக்கும், பணிக்கான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். பணியில் என்னெல்லாம் நீங்க ஜெயித்துக் கொள்ள வேண்டிய நிலையாக இருந்தால் அதெல்லாமே நீங்க முயற்சி செய்து அடையக்கூடிய நல்ல பலன். கடன்களை அடைக்கக்கூடிய அந்த நிலைக்கும் உங்களோட முயற்சி நல்ல விதமாக பயன்படுத்தலாம். எதிரிகளை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணி நீங்க நகர்ந்து செல்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். ஒரு அற்புதமான சுப நிகழ்ச்சிகள், மேலும் மேலும் நல்ல பலன்கள். ஆனால் குரு வக்ரம் ஆன பிறகு இவர்களுக்கு குடும்ப வாழ்வில் சற்று கவனம் தேவை, பேச்சில் நிதானம் தேவை. குரு வக்ரத்தை தவிர்த்து இவங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பலன்களும் பேச்சில் சற்று எச்சரிக்கை, கவனம் அப்படின்னு சொல்லலாம். இது பொருளாதாரத்திற்கு நன்மைகளை கொடுத்தாலும் பேச்சினால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். பேசும் பேச்சிற்கு யாருமே மதிக்காத ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய பலன் இருக்கிறது. செவ்வாயுடைய சாரம் குருவின் நட்சத்திரத்தில் செல்வதும், இந்த குரு விரையாதிபதியாக இருந்து 2இல் இருப்பதனால் நீங்க பேசுவதை யாரும் பொருட்படுத்தாத ஒரு நிலை போல இருந்தால் நீங்க பேசாமல் இருப்பதே பன்மடங்கு உயர்வான நிலையை கொடுக்கும். ஆனால் பொருளாதாரத்திற்கு நல்ல நீங்க ஒரு படி நீங்க முயற்சி செய்தீர்கள் அப்படின்னா 2-3 படிகள் உங்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். நல்ல விதமாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். சிலருக்கு வெளிநாடு பிரயாணங்களும் நடக்கும். அற்புதமான ஏற்றம். இது ரொம்ப நல்ல பலன்கள். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். உங்களுடைய குழந்தைகள் வகையில் முதல் குழந்தை, 2வது குழந்தை வகையில் திருமண பாக்கியம் திடீரென்று தேடி வரக்கூடிய நல்ல நிலை. அவர்களுக்கு திருமணத்திற்கான சுபவிரயங்களை நீங்க மேற்கொள்ளக்கூடிய நல்ல பலனாக இது இருக்கும். அடுத்த நிலையாக சனிக்கும் ராகுக்கும் இருக்கக்கூடிய பரிவர்த்தனை நிலை. தொழிலுக்கான லாபங்கள், தொழிலுக்கான வெளிநாட்டு பிரயாணங்கள், தொழிலில் திடீரென்று கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை, அற்புதமான லாபத்தை அடையக்கூடிய நல்ல பலன்கள். இதெல்லாம் உங்களுக்கு சனியால் ராகுவால் இருக்கக்கூடிய பரிவர்த்தனையால் ஏற்படும். ஆனால் சகோதர வகையில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பூர்வீகம் தொடர்பான நிலையிலும் சகோதரருடன் இருக்கக்கூடிய உங்களுக்கு நேரே மூத்த உங்களுடைய எல்டராக இருக்கக்கூடிய சிப்ளிங் வகையில் மேஷ ராசி சற்று நிதானமாக இருப்பது ஒரு நன்மையை கொடுக்கும். சகோதரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் சில அக்கறையான பலன்களாக இது காட்டுகிறது. சோ இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று கவனத்தை கொடுக்கக்கூடிய நிலை. உங்களுடைய உறவினர்களிடமே நீங்க பூர்வீக உறவினர்களோடு சில பிரச்சனைகளாக இருந்தால், எதிரிகளாக உணர்ந்தால் நீங்க நகர்ந்து வருவது, சகோதரருடன் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனமாக இருப்பது, குரு வக்ரம் அடைந்த பிறகு திருமண வாழ்விலும் சற்று பொறுமையாக இருப்பது, இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு. சிலருக்கு கணவன் மனைவி உத்தியோகத்திற்காக கூட பிரிந்து செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த காம்ப்ளிகேட்டடான இரு கிரக நிலைகளுடைய இந்த பரிவர்த்தனை மேஷத்திற்கு அப்சல்யூட்டாக ரொம்ப நல்ல பலன்களையே கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.